ஒரு ஊரே ஒரு ஹீரோவை வந்து பாராட்டுவாங்க. ஆனா நீங்க மட்டும் அந்த ஹீரோவ, "என்னப்பா நீ என்ன பெருசா பண்ணிட்ட, இது பண்ணிட்ட, அவன் அயோக்கிய பையன்ப்பா" அப்படின்ற மாரி அந்த ஒரு கேரக்டருக்கு நீங்க டப் பண்ணியிருப்பீங்க. எந்த படம் சொல்கிறீங்க? ஸ்பைடர்மேன் சார். ஸோ அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் வருவார் இல்லையா? ஸோ அந்த கம்பெனி ஓனர். அப்போ வந்து புதுசா கேமராமேனா ஸ்பைடர்மேன் ஜாயின் பண்ண வருவாரு. அப்போ வந்து அந்த கேரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி, "நீ தான் புது கேமராமேனா? சீக்கிரம் வரது இல்லையா? பழைய கேமராமேன் வந்து விரல் நகம் சுத்தி எலுமிச்சை பழத்தோட சுத்திட்டு இருக்கான். வந்து ஃபோட்டோ எடு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு காமெடி கலந்த ஒரு வேகமா பேசுறது. டயலாக் வேகமா பேசுவீங்க. அதுல காமெடி இருக்கும். அதுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக பேசணும், இந்த இடத்துலேருந்து பேசும்பொழுது என்னமோ காலம் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது வேறு. என்னமோ காலம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குமா? இந்த வார்த்தைக்கு இந்த உச்சரிப்பு இருக்குது, இந்த ஒலி இருக்குது, இந்த ஸ்பீடு இருக்குன்றது இருக்குது இல்லையா? அதுதான் மொழியின் சிறப்பு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி அது ஸ்பைடர்மேன் ஒரு நல்ல படம். ஷஷாங்க் ரிடம்ஷன், மார்கன் ஃப்ரீமேன், அவருக்கு பேசியிருக்காரு. அது எங்கள் சகோதரியின் மகன் எழுதினார். மார்கன் ஃப்ரீமேனுக்கு பேசினது. அதையும் நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தோட தமிழ் ரொம்ப ரசித்தாங்க. ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் அது. ஒரு ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டவருடைய கதை ரொம்ப நல்லா. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சவாலாக பேசின ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசினது. அந்த மாதிரி நிறைய இன்னும் கேரக்டர்ஸ் நிறைய நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதன் மூலமாக நான் வந்து எல்லா இயக்குனர்களுக்கும் நான் அதை ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். எனக்கு நல்ல நல்ல கேரக்டரை கொடுங்க, என்னை ஒழுங்காக நடிக்க வைங்க அப்படின்னு.